ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்மளோட டக்கர் டேஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, சவப்பரிசி தோசை தாங்க பார்க்க போறோம். நம்ம வீட்ல நார்மலா தோசை, இட்லினாலே வந்து அரிசி, உளுந்து போட்டு ஆட்டி அத வந்து தோசை, இட்லியா சுடுவோம். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் இந்த சிவப்பரிசி தோசைய ட்ரை பண்ணேங்க. உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியானதுமா இருந்தது. வாங்க இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து டீ டம்ளர்ல நான் 3 கிளாஸ் அளவுக்கு வந்து சிவப்பரிசி எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி, 1 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒரு பவுல்ல போட்டுட்டு, நான் அதுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து அந்த பருப்பெல்லாம் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து ஓவர் நைட் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். இதை மூடிட்டு நான் நைட்டு தான் இது ஊற வச்சேன். திடீர்னு தான் இது தோணுச்சு. அப்புறம் வந்து நான் ஊற வச்சு நைட்டு பண்ணதுனால நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். நீங்கள் மார்னிங் போடுறதுனால பிரச்சனை இல்லை. இது நைட் ஃபுல்லாக ஊறி இந்த அளவுக்கு வந்து நமக்கு ஊறி வந்திருக்கு. நல்லா அது பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி இருக்குன்னு. இதை நல்லா ஒரு கையில் வந்து நல்லா ஒரு தேய்ச்சி அலாசிக்கணும். ஏன்னா சிவப்பரிசியில் வந்து நிறையா அந்த டஸ்ட்டு மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நல்லா கையில் போட்டு நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த சிவப்பரிசியில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரி அதெல்லாம் கழுவி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஆட்டி நல்லா ஓரளவுக்கு நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியம் சைஸாக நான் வந்து இந்த மாதிரி மாவை வந்து நல்லா மிக்சியில் வந்து நான் வந்து கம்மியான குவான்டிட்டி எடுத்ததுனால நான் மிக்சிலேயே ஆட்டிட்டேன். நீங்கள் வந்து அதிகமாக உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம். நான் வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நான் வந்து இதை வந்து புளிக்கிறதுக்காக நான் ஒர்க்குக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே புளிச்சிரும். ஸோ அதனால் காலையில் அரைச்சி வச்சுட்டு நான் புளிக்கிறதுக்காக மூடி வச்சுட்டேன். இப்போ சாயந்தரம் வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஓரளவுக்கு புளிச்சிருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன். அதனால் ஓரளவுக்கு புளிச்சிருந்தது. அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து நல்லா அதை வந்து கலக்கி விட்டு நம்ம எப்பயும் போல் சுடுற மாதிரியே இதை வந்து நம்ம தோசையாக சுடலாம். இதுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. நம்ம எப்பயும் அரிசி தோசை எப்படி சுடுவோமோ அதே மாதிரி இதை சுடலாம். பாருங்கள், நானும் அது தோசைக்கல்ல தான் சுட்டிருக்கேன். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. ரொட்டி மாதிரி இருந்துச்சு. இதை வந்து இன்னும் நைஸாக ஊற்றி மொறுமொறுன்னு பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது வந்து என் மாமனாருக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஒர்க் நைட் ஷிஃப்ட் போகிறதுனால அவருக்கு பேக் பண்ணதுனால டிஃபனில் இருக்க மாதிரி காட்டியிருக்கேன். அண்ட் வந்து இதுக்கு வந்து கார சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.